தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். விண்ணினி
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 25 வரையிலானவைகள். யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமண் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, நீண்ட ஒரு இறைவார்த்தை பகுதியை வாசிக்க கேட்டோம். செக்கரியா எலிசபெத்து தம்பதியினர் பிள்ளை இல்லாமல் மிகவும் இகழ்ச்சிக்குள்ளாயிருந்தார்கள். அக்கம் பக்கத்தார் அவர்களை அதிக வார்த்தைகளால் குத்தினர். இன்றைக்கும் சமுதாயத்தில் கல்யாணம் கட்டி 1 வருஷம் ஆகுதுனாலேயே மாமியார் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றும் இல்லையா, விசேஷம் ஒன்றும் இல்லையா என்று எவ்வளவு குத்த முடியுமோ அந்த மருமகளை குத்தி பேசக்கூடிய ஒரு அசிங்கமான சூழலை இன்றைக்கு பார்க்கிறோம். அன்றைக்கும் அதே குத்தல் இருக்கத்தான் செய்தது. அவர்கள் மனம் நிச்சயமாக பாரமாக இருந்திருக்க முடியும். அந்த பாரத்தை, அந்த இகழ்ச்சியை ஆண்டவர் நீக்குவதைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு கண்முன்னே கொண்டு வருகிறது. அவர்களின் இகழ்ச்சியை நீக்கிய ஆண்டவர் நமது இகழ்ச்சியையும் நீக்குவார் என்ற அருள்வரத்தையும் வழங்குகிறது இன்றைய இறைவார்த்தை. அதிலே நம்முடைய மனதில் இருத்த வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, கடவுள் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. கடவுளுக்கு பிடிக்காததை கடவுள் அனுமதிப்பதும் இல்லை. பல நாட்கள் கடந்திருக்கலாம், ஆனால் நாம் கேட்டது கண்டிப்பாக நடக்கும். நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதே கிடைக்குமா என்று நினைக்க வேண்டியது இல்லை. செக்கரியா எலிசபெத் தம்பதியினர் ஏற்கனவே வேண்டியது, ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது. கடவுள் மகிழ்ச்சியால் அவர்களை வழிநடத்தி விட்டார். நமக்கும் இது நடக்கலாமே.
அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதே போன்று கடவுள் அவரின் பிள்ளைகள் இகழ்ச்சியோடு வாடி வதங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பதும் இல்லை. இகழ்ச்சியை நீக்கி கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்கவே நினைக்கிறார். அதற்காகவே பிறக்கிறார். ஆகவே நமக்குள் இருக்கும் அவநம்பிக்கை எடுத்துவிட்டு அவரின் கரத்தை உறுதியாக பிடிக்க நாமும் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய இகழ்ச்சி நேரத்திலே நாம் கடவுளை நம்ப மறுத்த நேரங்கள் உண்டா? கடவுள் இன்று நமது இகழ்ச்சியை போக்குவார் என்பதை நாம் நம்புகிறோமா? தயாரிப்பு காலத்திலே, இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு காலத்திலே, இந்த வருகையின் காலத்தில் நாமும் இயேசுவின் முன்னோடிகளாக ஆண்டவரின் வருகைக்கு கடவுளை நம்புவோம். அதே வேளையிலே கடவுள் அனுமதிப்பதை நாம் செய்ய முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் தெய்வமே இறைவா, உம் திருமகனை பிறருக்கு அறிவிக்கின்ற முன்னோடியாக இப்படி திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்து அவருக்குரிய பணிகளை வரையறுத்து அதற்கேற்ற ஞானத்தையும் ஆற்றலையும் அவருக்கு அளித்தீரே. நாங்களும் இயேசுவின் முன்னோடிகளாக வாழ எங்களுக்கு உமது ஆவியின் ஆற்றலை தாரும். ஆமேன். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.